தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் எண்ணிக்கை பெருகி வருவது வரவேற்கத்தக்கதா அல்லது சவாலா என்பது குறித்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கட்டடத்து வேலை நம்ம தமிழர்கள் இருக்காங்க. தமிழர்கள் வந்து காலையில 7 மணிக்கு வேலைக்கு போறாங்க. நம்மளால 5 மணிக்கு முடிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம வேலை மட்டும் சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன ஒன்று அவன் இன்ஜினியருக்கு வந்து வட மாநிலத்தில் வந்து சம்பளம் கம்மியாக வாங்குறாங்க, வேலையும் கூட பார்க்குறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு கூப்பிடாங்க. நம்ம ஆளு கரெக்டாக இருந்தா தமிழர்களை விட்டு எதுக்கு வட மாநிலத்திலேயே உள்ள வர சொல்ல போறாங்க. அதே மாதிரி வட மாநிலத்தில் வந்து இங்க இருந்தாங்கன்னா தமிழர்கள் வந்து அவங்களோட மாநிலம் ஆயிரும், வட மாநிலம் ஆயிரும். அப்படின்னா இந்திக்காரங்க அவங்க வட மாநிலத்தில் வந்து தமிழ்நாட்டு ஆளக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலையே ஆயிரும். இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள், இன்ஜினியர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் வட மாநிலத்திலேயே அவாய்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். விவசாய இடத்துக்கு போனாலும் சரி, இல்லை வேறு ஒரு மார்க்கெட்டு எங்கே போனாலும் இன்றைக்கி அவங்களுடைய வந்து எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம அவங்கள ஒரு பக்கம் வந்து சொன்னாலுமே நம்மளுடைய இளைஞர்கள் வந்து இதை வந்து ஒரு விழித்துக்கிறணும். நம்ம இளைஞர்கள் வந்து இன்னமும் வந்து அவங்களுடைய கல்வியிலையும் சரி, அவங்களுடைய வந்து விளையாட்டு உள்ளிட்ட வந்து திறமைகளையும் சரி இன்னும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. வேலை வாங்குறது கரெக்டாக வர்றதில்லை. 12 மணிக்கு மேலே வேலை வாங்குறது. அவங்க வந்து நல்லா 10 மணி 8 மணி வேலை ஆக்குறாங்க. வாரத்தில் எல்லா நாளும் வேலை ஆக்குறாங்க, லீவே போடுறதில்லை. தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் எண்ணிக்கை பெருகி வருவது வரவேற்கத்தக்கதா இல்ல சவாலா என்பது குறித்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.